நம்ம இன்னைக்கு பூரி சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம பூரிக்கு கிழங்கு மசாலா தான் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி பட்டாணி குருமா செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இதை ஈவன் நீங்கள் ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் கூட கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 4 சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதாவது பாதி தேங்காயில் அதையும் பாதியாக தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள், 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 4 பச்சை மிளகாய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாயோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலா பேஸ்ட் நம்ம அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட்டு தான் இந்த குருமாவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் சொல்லியிருக்க பொருட்கள்லாம் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் 2 மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க வேக வைக்க தேவையில்லை, அப்படியே தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து காஞ்ச பட்டாணி இருக்குல்ல, அது ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நைட்டே நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறிருக்கு. ஊற வச்சு வேக வைக்கும்போது தான் இந்த பட்டாணி கரெக்டாக வெந்து வரும். அதனால் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு குக்கர் சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூளில் நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கேன். வீட்டிலையே எப்படி மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம வீட்டில் அரைச்ச பொடி சேர்த்து பண்ணும்போது தான் குழம்பு குருமாலாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே நம்ம ஏற்கனவே வச்சுருந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஊற வச்சுருக்க பட்டாணியும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குதுல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க. நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கழுவி தான் சேர்த்துருக்கேன். அதனால தான் தண்ணி இந்த கலரில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணியும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் குருமா தண்ணியை வைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வைக்க போகிறீங்கன்னா அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பார்க்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா கரெக்டாக இருக்கும்போது குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கேன், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இதே நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட பண்ணலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம குக்கரில் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். இப்போ விசில் போட்டாச்சு. ஒரு 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமன்னு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே அதோட டெக்ஸ்சர் கலர்லாம் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. டேஸ்ட்டும் அதே அளவுக்கு ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த குருமா வந்து பூரி சப்பாத்தி கூட மட்டும் இல்லை, இட்லி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி குருமா வந்து எது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த பட்டாணி குருமா வந்து பூரி கூட தான் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். அதனால தான் பூரி செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டே மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா குருமா செஞ்சுட்டு ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். பூரி ரெசிபியும் நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பூரி வந்து எப்படி பெர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லி தந்திருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்க மெத்தடில் பூரி செஞ்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் பூரி வந்து உப்பலாகவே இருக்கும், நல்ல மொறுமொருவாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு பாருங்கள், பூரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.